ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த ஒப்புதல் தொடர்பான முழு விவரங்கள். எப்போதுமே தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் எதிர்வரும் தீபாவளி மற்றும் தசரா பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. மொத்தம் 78 நாள் ஊதியத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இதன் மூலம் மொத்தம் 10,91,146 ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். இதற்காக மத்திய அரசுக்கு கூடுதலாக 1,865 கோடி ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே ஊழியர்களின் சிறந்த செயல்திறனை அங்கீகரிக்கும் வகையில் இந்த ப்ரொடக்டிவிட்டி லிங்க் போனஸ் என்று கூறப்படுகின்ற போனஸுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ரயில்வேவில் யார் யாருக்கெல்லாம் ஊதிய போனஸ் கிடைக்கும் என்று பார்த்தால், ரயிலை ஓட்டக்கூடிய லோகோ பைலட், ட்ரெயின் மேனேஜர்கள், ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், டெக்னீஷியன், ஹெல்பர்கள், பாயிண்ட் மேன், அமைச்சரவை பணியாற்றக்கூடிய கீழ்நிலை ஊழியர்கள் மற்றும் குரூப் சி பணியாளர்கள் ஆகியோருக்கு இந்த போனஸ் கிடைக்கும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், முழு ஊதியமும் இவர்களுக்கு போனஸாக கிடைக்காது. இவருடைய அடிப்படை ஊதியம் என்னவோ அந்த அடிப்படை ஊதியத்திலிருந்து தான் 78 நாட்கள் கணக்கிடப்படும். அப்படி பார்க்கின்ற போது ஒரு ஊழியருக்கு சராசரியாக 17,951 ரூபாய் சராசரியாக போனஸாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.